கெவன்சியா ஜோலின் நமது பள்ளி மாணவர் சாதனை நிகழ்வில் இன்று நாம் காணப்போவது அறியப்போவது கெவன்சியா ஜோலின் அவர்களை பற்றி. எமது பள்ளி மாணவி கெவன்சியா ஜோலின் நமது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளையப்பட்டி போடி ஒன்றியம் தேனி மாவட்டம் பள்ளியில் படித்தவர். வானவில் மன்றம் சார்பாக நடைபெற்ற பள்ளி கல்வித்துறை சார்பான மன்ற போட்டிகள், கலைத்திருவிழா போட்டிகளில் பள்ளி சார்பிலும் போடிநாயக்கனூர் வட்டார அளவிலும் தேனி மாவட்ட அளவிலும் வென்று பரத நடனத்தில் வேலூரில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்று சாதனை படைத்துள்ளார் கெவன்சியா ஜோலின் அவர்கள். அதற்கான பாராட்டு சான்றிதழையும் வெற்றி கேடயத்தையும் பெற்று நமது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளையப்பட்டி கிராமத்திற்கும் பெருமையும் புகழையும் சேர்த்துள்ளார். கெவன்சியா ஜோலின் படிப்பில் மிகவும் சிறப்பான படிப்பை படித்தவர். ஆசிரியர்களுடன் நன்மதிப்பை பெற்றவர். படிப்பிலும் அனைத்து மன்ற செயல்பாடுகள், கலைத்திருவிழா உள்ளிட்ட அனைத்து போட்டிகளிலும் வென்று கெவன்சியா ஜோலின் அவர்கள் ஒரு திறன்மிகு மாணவியாக அவர் இருந்தார். அவரின் பெற்றோரான தனமேரி மற்றும் சுரேஷ் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கெவன்சியா ஜோலின் அவர்களுக்கு நமது பள்ளியின் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் தீபன் சக்கரவர்த்தி அவர்கள் பரதத்தில் நடன அமைப்புகளை உருவாக்கினார். நமது ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் முத்துக்குமார் அவர்கள் நடனத்தை வணக்கம் கெவன்சியா ஜோலின், நல்லா இருக்கீங்களா? எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? பூதிப்புறம் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறீங்களா? நீங்கள் இங்கே படிக்கிறப்ப ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நல்லா படிக்கிற பிள்ளையாக நீங்கள் இருந்தீங்க, சரியா? அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் நிறையா போட்டிகளில் மன்ற செயல்பாடு, கலை திருவிழா, படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விளையாட்டுகள்லையுமே அனைத்து போட்டிகள்லையுமே கலந்துக்கிட்டீங்க. அதில் ஜெயிச்சும் கொடுத்தீங்க. நம்ம பள்ளிக்கும் நம்ம ஊருக்கும் நல்ல ஒரு பேரை, வளையப்பட்டி ஊருக்கும் நமது பள்ளிக்கூடத்துக்கும் வளையப்பட்டி பள்ளிக்கூடத்துக்கும் நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுத்தீங்க. அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எதுங்க கெவன்சியா? என்ன காரணம்? சயின்ஸுக்கு அடுத்த சப்ஜெக்ட்டு காரணம்?
சரி, உங்கள்ட்ட நல்ல பரதநாட்டிய திறமை இருந்துச்சு. நீங்கள் 3 முறை வந்து கலை திருவிழாவில் போய் டான்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த பரதநாட்டியம்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க? வீட்டில் அக்கா சொல்லி கொடுத்தாங்க சார். ஸ்கூலில் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சயின்ஸ் அதிகம் சார் வந்து ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. முத்துக்குமார் சார் வந்து எங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுவார். அதனால தான் நாங்கள் வந்து இந்த அளவு கலை திருவிழா புத்தக திருவிழாலாம் போய் நல்லா. நீங்கள் மாநில லெவலில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு? மாநில லெவலில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப உங்கள் மனநல நல்லா இருந்துச்சா? அங்கே போட்டியாளர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? எங்களோட நல்லா டான்ஸ் நல்லா டான்ஸ் ஆடினாங்க. அவங்க திருவாரூரை சேர்ந்தவங்க, அதனால் அவங்க நல்லா டான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நீங்கள் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நமக்கு எது எல்லா போட்டிகளிலுமே கலந்துக்கிட்டோம்னா நமக்கு வராதுன்னு எதுவுமே இல்லை சார். எல்லாருமே கலந்துக்கிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக வெற்றி. சரி, வெற்றி நிச்சயம். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், முயற்சி எடுக்கணும், ஆசிரியர் சொல்கிறத கேட்கணும், பயிற்சி எடுக்கணும், உழைக்கணும், வெற்றியை பெறணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.